சொல்லுவதும் நான் பேச போவதும் அதை கொடுத்த காரியமாக தான் இந்த நாளில் காணப்படுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் வளர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய ஒழுக்கங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு டிசிப்ளின் இல்லாதனால தான் நிறைய இடத்துல பிரச்சனைகள் இருக்கிறது. குடும்பத்தில் தொடங்கி அந்த கடைசியில் மரண வரையதும் அந்த பிரச்சனைகள் இருக்கிறது. செய்திக்குள்ளாய் நான் போவதற்கு முன்பதாக பாஸ்டர் சொன்னாங்க, ஒரு சமைக்கிறது கடைக்கிற 3-4 மாதங்கள் ஆயிடுச்சு நினைக்கிறேன் நிப்பாட்டி. வெயிலின் அகோரத்தினால நிப்பாட்டணும். அப்புறம் கொஞ்சம் மழை வந்தது, அது தாண்டி போச்சு. இப்போ நேற்றைய தினத்துல நிறைய பேர் கேட்டாங்க, வருதே பண்ணலாமான்னு. எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது, இந்த காரியத்தை பண்ணலாமா வேண்டாம் என்று. பாஸ்டரிடம் காலையில் நான் பேசிக்கொண்டிருந்தேன். அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, இல்லை பண்ணியே ஆக வேண்டும் என்று சொல்லி. இதை சொல்வதற்கு கூட ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த கால வேளையில நான் சகோதரோட உட்காந்து பேசிக்கொண்டிருந்தேன், இதை செய்யலாமா என்று சொல்லி. அவர்களும் சொன்னாங்க, இல்லை நான் அதை பண்ணலாம். அப்போ அவங்க நான் வார்த்தை கேட்டேன், 5 அப்பம் 2 மீன்களை ஆண்டவர் 5000 பேருக்கு போஷித்தார். தெரியுமா அந்த கதை கேட்டேன். ஆமா தெரியும். நான் அந்த 5 அப்பம் 2 மீன் யாருக்கு கிடைச்சது தெரியுமான்னு கேட்டேன். அங்கே வந்த ஏழ்மையான ஒரு மக்களிடமிருந்து அந்த 5 அப்பம் 2 மீன் வந்தது. அப்படியாக இந்த ஏழ்மையான பிள்ளைகளாகிய நம்மிடமிருந்து கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறார். அப்ப அந்த 5 அப்பம் 2 மீனை ஆண்டவர் 5000 பேருக்கு போஷித்தது மாத்திரமல்ல, அது மீதியாக்கும்படியாய் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். அப்ப நான் சகோதரரை கேட்டேன், நீங்க இனிமேல் இந்த சாப்பாடு போடுகிற காரியத்துல சில ஒழுக்கங்களை நாம் கற்றுப்பிடிக்கிறோம். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய காரியத்துல உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார், மீதியாக்கும்படியே ஆசீர்வதிப்பார். அதனால தயவு செய்து பாஸ்டரையாருக்கு எடுத்து வைக்க வேண்டாம். பாஸ்டர் வீட்டுக்கெல்லாம் யாருக்கு எடுத்துருக்காங்க, பாஸ்டரையாக இல்லைனாலும் பரவாயில்ல, பிரச்சனையே கிடையாது. ஆனால் கர்த்தருக்காய் செய்கிற இந்த காரியங்கள் ஆண்டவர் அது மீதியாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதை என்ன பண்ணக்கூடாது. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை நடத்தி வரும் பொழுது அவங்க மன்னாவை கொடுத்தார். எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த மன்னாவை ஆண்டவர் சொல்லுவாரு, இதை தயவுசெய்து யாரும் என்ன பண்ணக்கூடாது, எடுத்து வைக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவைகளோ அதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு அமைதியா இருங்க, நாளைக்கு உங்களுக்கு தேவையானதை நான் கொடுப்பேன் சொன்னேன். நம்மளால சும்மா இருந்தாங்களா? அந்த சில ஆட்கள் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, எடுத்து வைத்தார்கள். எடுத்து வைத்தது என்ன ஆனது தெரியுமா? அடுத்த நாள் சாப்பிட முடியாமல் அது ஊசி போனதாய் மாறியது. இந்த நாளில் கூட நாமும் கூட இப்படிப்பட்ட காரியங்களை தேவனுக்காய் செய்யும் பொழுது இது ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தில் கடைபிடிக்க வேண்டிய சில காரியங்களை நம்ம நேர்த்தியாய் செம்மையாய் செய்யும் பொழுது கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, அதை உட்கொள்ளுகிற ஒவ்வொருவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இந்த காரியத்தை நம்ம ஸ்ட்ரிக்டா இந்த வருகின்ற மாதத்திலிருந்து இதை பிளான் பண்ணுவோம். தயவு செய்து தேவஸ்தனா சிஸ்டர் அந்த லிஸ்ட் ரெடி பண்ணிடுங்க. சபை முடிந்ததுக்கு அப்புறமா இந்த காரியத்தை குறித்து நான் அனௌன்ஸ் பண்ண பொழுது பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஒரு நிமிடமாக தலைகளை வணங்கி ஆண்டுடைய சமயத்தில் ஆண்டவரே கரெக்டாக ½ மணி நேரம் வார்த்தையை குறித்து நாங்கள் கேட்க போகிறோம். பேசுவது நான் அல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. எங்கள் மனதை மாற்றக்கூடியதாக உங்களுடைய வார்த்தைகள் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் மனதில் இருக்கிற எல்லா சஞ்சலங்கள் போகும்படியாய், வேதனையோடு இருக்கிற எங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும்படியாய் ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி ஜெபிப்போம். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர நான் வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர நான் வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா நீலைக்கு மாறாத கிருபை கண்பாரின்றும் நான் உம்மடிமே. தாரும் தேவா நீலைக்கு மாறாத கிருபை கண்பாரின்றும் நான் உம்மடிமே. ஆனந்தமாய் இன்பக்காயாய் எகிடுமே தூய பிதாவின் மோகம் அதிசிப்பேன். ஆனந்தமாய் இன்பக்காயாய் எகிடுமே தூய பிதாவின் மோகம் அதிசிப்பேன். ஆனந்தமாய் பரிசுத்த பரலோக நல்ல ஆண்டவரே, நல்ல
நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பிள்ளையாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய மாறுதல் உண்டாகும்படியாய் ஆண்டவரே இந்த நாளில அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் நீங்கி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளும்படியாக நாங்கள் செலுத்துகிறோம். கேட்கிறது ஆண்டவரே வசனம் அவருடைய இருதயத்தில் பதிந்து ஆண்டவரே தேவனுடைய ஒழுக்கங்களை கற்று அதன்படி நாங்கள் நடப்பதற்கு என் தேவனுடைய கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்து உங்கள் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செலுத்துகிறோம். இந்த நாளில பாஸ்டர் அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சபைக்கு எல்லாரும் சரியான நேரத்துக்கு வாங்க, 8 மணிக்கெல்லாம் வந்துருங்க. கர்த்தருடைய சமூகத்துல வந்து அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு காத்திருங்க என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லி சொன்னாங்க. அதாவது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், ஆவிக்குரிய ஒழுக்கங்கள். இந்த ஆவிக்குரிய ஒழுக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையை மாற்ற அவர் நல்லவராக இருக்கிறார். யாராவது ஒரு ரோமர் 12:1-2 நீங்கள் எடுத்து வாசிக்கும்படியாய் நான் கேட்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு காரியம், தேவனுக்காய் உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமாக, அது மாத்திரமல்ல நம்மையே ஜீவபலி என்று சொல்லும் பொழுது சாக்ரிஃபைஸ், கர்த்தருக்காக சில தியாகங்களை நம்ம செய்வதே ஆண்டவருக்கு அது உகந்த ஒரு காரியமாக இருக்கிறார். இந்த நாளில யோசித்து பாருங்க, நான் கர்த்தருக்கு எப்படிப்பட்ட விதத்துல நான் உண்மையா இருக்கிறேன் என்று சொல்லி. இன்னைக்கு அநேக சபைக்கு வருகிறோம், நம்ம எல்லாரும் ஒரு நேரங்களை வைத்திருக்கிறோம். கரெக்டா? நான் கரெக்டா 8:40 சில பேர் இருக்கிறாங்க. 8:40 ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஒரு டைம் வரும். நீங்க பாத்தீங்கன்னா காலையில 5:30 மணிலிருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டுங்களா? அந்த 5:30 மணிக்கு எல்லாரும் என்ன பண்றது இல்ல, கிளம்பி போறது இல்ல. ஏன்னா டைம் 8:40 நான் 8:40 நான் போவேன். சில பேர் சொல்லுவாங்க நான் 9 மணி ட்ரெயின், சில பேர் 7:30 மணிக்கு ட்ரெயின். இப்படி பல ட்ரெயின்ஸ் இருக்கு. ஸோ இந்த ட்ரெயின்ல இது வந்து அந்த ட்ரெயின் வேற, இந்த ட்ரெயின் வேற. அந்த ட்ரெயின் எந்த டைம் போனாலும் வரும் வந்துட்டு. ஆனா இந்த ட்ரெயின் எப்படி தெரியுங்களா? இந்த ட்ரெயினை நீங்க பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒழுக்கமாய் ட்ரெயின் பண்ணணும். ஏன் தெரியுமா? இந்த ட்ரெயினை ஓட்டுகிற தேவன் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறார். ஆண்டு இந்த உலகத்துல வழிபா நம்ம வந்து யாரும் எக்ஸாம் பண்ணி நான் வந்து சொல்ல முடியாது. சிஸ்டர் உங்க எல்லாத்துக்கும் பிரதர்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன எக்ஸாம்பிள காட்ட முடியாது. தெரியுமா? நான் தேவனுக்கு ஒத்தானவன் அல்ல. நான் தேவனோடு கூட என்ன பண்ண முடியாது, ஈடுபடுத்திக் கொள்ள முடியாது. சரி நீங்க பாஸ்டரையாவை பார்த்து வளர்ந்து பாஸ்டரையை பார்த்து நீங்க நடன்னு சொல்லி நான் சொல்ல முடியாது. நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு மாத்திரம் தான் உலகத்தில் வந்து அவர் யாருன்னா தேவனாகிய பரிசுத்த கர்த்தர். அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில் அவர் சரியான காரியங்களை உங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த காரியத்துல மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவது, ஆண்டவரை தேடுவது. ஒண்ணு இல்ல, இந்த ட்ரெயின் 8 மணிக்கு இது ஸ்டார்ட் ஆகும் சொன்னா இந்த ட்ரெயின்ல நீங்க எத்தனை மணிக்கு வந்து உட்காரணும்? 7:30 மணிக்கு எல்லாம் வந்து உட்காரணும். ஏன் தெரியுமா? அந்த 7:30 மணிக்கு வந்து உட்காரணும். நான் சீரியஸா நான் சொல்றேன் உங்களுக்கு, நான் சாட்சியா நான் சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையில நான் கடந்து வந்த பாதைகளை நான் நினைத்து நான் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நிமிஷம் நான் நன்றி சொல்றேன். நான் என்னுடைய யூத் நான் அடிக்கடி சொல்றேன், நான் எது போய் பேசினாலும் என் கண்ணிலிருந்து தண்ணி வராத சரி. ஏன் தெரியுங்களா? நான் நிறைய பசங்க போன வாரம் ஒரு 2 வாரம் நான் போய் பார்த்தேன். அந்த பிள்ளைங்க நான் சொன்னேன், தம்பி நீ நல்ல டிஷர்ட்லாம் போட்டுக்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்களே பார்த்துட்டே இருந்தான். அவனை சொன்னேன், இந்த டிஷர்ட் எல்லாம் போதும் நீங்கள் மாற்ற நான் பார்த்து போய் நான் போய் கேட்பேன், அப்பா நல்ல டிஷர்ட் வேணும்ப்பா. அப்பா சொன்ன தெரியுமா? அவர் கற்றுக் கொடுத்த ஒழுக்கங்கள் நாளிலே ஒரு ஆசீர்வாதமாக வைத்திருக்கு. அப்போ ஒரு 30 ரூபா அந்த டிஷர்ட் வாங்குவதற்கு என்ன பண்றது? பணம் கிடையாது. ஆனால் தேவன் இந்த நாளில நான் வாங்குற ட்ரெஸ் எல்லாமே மினிமம் 3000 ரூபாய் இருக்கும். ஷர்ட்ல கலர் ப்ளஸ் போறவங்களுக்கு தெரியும். கலர் ப்ளஸ் ஸ்டோர் என் பையனை ஒரு நாள் நான் கூட்டிட்டு போனேன். அவனுக்கு ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்தேன். நான் ரேட்டை பார்த்து சொன்னா, அப்பா அது 2999. ஐ செட் வாங்கடா, கர்த்தர் அந்த ராஜாக்கள் மாஸ்டர் இதில் வாங்கி வைத்திருக்காரு. யோசிச்சு பாருங்க, 30 ரூபாய் இல்லாமல் நான் தவித்துக் கொண்ட நாட்கள் இருந்து. ஆனால் 3000 ரூபாய்க்கு நான் ஷர்ட் வாங்கி போடுறதுக்கு நான் உதவி செய்தார். ஏன் சொல்றது?
தெரியுங்களா? இந்த ட்ரெயின்ல நீங்க சரியாய் டிராவல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பான். எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரே ஒரு காலம் என்ன தெரியுமா? கர்த்தரை பிடிச்சுக்கோப்பா, கர்த்தர் ஒருவர் தான் உன் வாழ்க்கையை உயர்த்த முடியும். நான் எப்ப போய் நாங்க எது கேட்டாலும் நீங்க கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒழுக்கத்தை தான். அவர் எங்களை எடுத்தோட எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க கூடாது சொல்றாரு. ஷோ பண்ணுங்கப்பா, ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா இருங்கப்பா. யோசிச்சு பாருங்க, இங்க நானே கஷ்டத்துல இருக்கேன், கவலையில இருக்கிறோம், நான் எப்படி தேவனுக்கு மகிமையா இருக்க முடியும்? நான் கோபப்படுவோம் அப்பலாம். ஆனா இவர் பர்த்டே வருதுப்பான்னு போய் சொன்னாலும் என்ன பண்ணாரு? ஸ்தோத்திரம் பண்ணுப்பா, ஜெபம் பண்ணுப்பா. எங்க அப்பாக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாது. ஆனால் அவர் எங்களுக்கு சொன்ன சில காரியங்களை நான் இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அவர் சொன்ன சில காரியங்களை முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார். அதிகாலையில எழுந்து தேவனுடைய சமூகத்துல செபிக்கிற செபத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு எத்தனை பேருடைய குடும்பங்களில குடும்ப செபம் இருக்கிறது யோசித்து பாருங்க. எவ்வளவு பேர் ஃபேமிலி பிரேயருக்கு கரங்களை தூக்கி சொல்ல முடியுமா? ஃபேமிலி பிரேயரே கிடையாது. சரி, காலையில தான் செபிக்க முடியல, நைட்டாவது யாராவது ஃபேமிலி, ஏன்னா காலையில நம்ம ஸ்கூலுக்கு போறோம்ன்றது அவனை கலப்புன என் ஹஸ்பண்டுக்கு கட்டணும் சொன்னான். ஆனால் நைட் எல்லாரும் வீட்டுக்கு வரதான் சரிங்க, வந்து உட்காருங்க, படுக்கிறதுக்கு முன்பதாக ஒரு 5 நிமிஷம் தேவனுக்கு ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்தீங்களே, எங்களை வழி நடத்துறீங்களே ஆண்டவரே, நான் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி என்னைக்காவது நன்றி சொல்லியிருப்போம் ஏசப்பாவுக்கு. இந்த நாளில இந்த காரியத்தை குறித்து ஒருவரோடு நான் பேச வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல உங்கள் சரீரங்களையும் பரிசுத்த தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, தேவனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் சரியான நேரத்துக்கு வரும் பொழுது என்ன காரியம் எல்லாம் நடக்கும் என்று சொன்னால், ஒரு ட்ரெயின்ல நீங்க சரியான நேரத்துக்கு ஏறுவீர்கள் என்று சொன்னால் உங்க டெஸ்டினேஷன்ல சரியான இடத்துல போய் இறங்க முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க, 8 o'clock நீங்க ஆபீஸ் போகணும், 9 o'clock இருக்கணும்னா நீங்க 8 o'clock ட்ரெயின்ல ஏறணும், 9 o'clock ட்ரெயின்ல ஏறினீங்கன்னா நீங்க உங்க இடத்துக்கு சரியா போய் சேர முடியுமா? சேர முடியுமா? தயவுசெய்து பேசுங்களேன். போக முடியாது. அப்ப நான் 9 மணிக்கு ஆபீஸ் போக வேண்டும் என்று சொன்னால் 8 மணி ட்ரெயினை பிடிச்சாதான் 9 மணிக்கு போய் சேர முடியும். ஆக தேவனுடைய சமூகத்துல ஆவிக்குரிய ஜீவியத்துல நான் வளர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் இந்த நேரத்தை கடைபிடித்துதான் ஆக வேண்டும். இந்த நேரத்தை நான் சரியாய் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்துக் கொண்டிருக்கிறது. நீங்க வேணா இதை சோதிச்சு பாருங்க, ஆண்டவர்கிட்ட நீங்க செஞ்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதிப்பதை உங்கள் கண்கள் காணும். எங்க வீட்டுல சண்டை மேக்சிமம் வரது எதுக்கு தெரியுமா? இந்த காரியத்துக்கு தான். சர்ச்சுக்கு கிளம்புறது. ஆனா நான் இப்ப என்ன பண்ணிட்டேன் தெரியுங்களா? சத்தம் போட்டு நான் ரொம்ப என்ன எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, இவன் ஒரு பயங்கரமான ஒரு தீவிரவாதியா மாத்திட்டாங்க. இவன் எப்ப பார்த்தாலும் வள்ளு கத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னதுனால நானே என்ன பண்ணேன், என்னை நானே மாற்றிக் கொண்டு விட்டேன். அதாவது சில பேருக்கு சில அறிவுரைகள் சொல்லப்படும், ஆனா சில பேருக்கு சொல்லிக்கிட்டே இருக்க போறோம், ஆனா சில நேரங்கள் அது நிறுத்தப்பட்டுவிடும். நீங்க நிறைய பேர் நினைப்பாங்க, எனக்கு அறிவுரை சொல்லிட்டு இருந்தாங்க, திடீர்னு என்னன்னு தெரியல, எங்க அப்பா ரொம்ப அமைதியாயிட்டார், எதுவுமே சொல்றது இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இது ரொம்ப ரொம்ப ஒரு வேல்யூபிளான விஷயம். பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சுன்னா நீங்க நல்லவர்கள், ஆனா பனிஷ்மெண்ட் கிடைக்காம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் இருக்கிறதே பெரிய பனிஷ்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் பள்ள செய்யறானா, தப்பு செய்யறானா, அவனை 2 அடி அடிச்சுட்டு வச்சுக்கோங்களேன், அது அவனுக்கு பனிஷ்மெண்ட். அவன் அடிக்காம தண்ணி தெளிச்சு விட்டுட்டு வச்சுக்கோங்களேன், அதுதான் அவனுக்கு பெரிய பனிஷ்மெண்ட். என்ன நடக்கும் தெரியுங்களா? சில பேர் சொல்லிட்டே இருந்தாங்க, ஐயா நாங்க வந்து சொல்றோம், நீங்க கேளுங்க, என்னுடைய ஆலயத்துக்கு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா வயதான தகப்பன் நமக்கு எத்தனையோ வருஷங்கள் சொல்லி அவர் போயிட்டாரு. நாங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம், கர்த்தர் உங்களை வேண்டாம் என்று அவர் ஊதிக்காம சொல்ற, நான் கரெக்டா தான் போறேன், எது எனக்கு நடக்கலையே வாழ்க்கையில, நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன், ஒண்ணுமே பிரச்சனை இல்லையே, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நீங்க நினைக்கலாம். ஆனால் உங்கள் தலைகளில் அது அப்படியே அமழ்த்தி கொண்டே ஆட் ஆகிட்டே வந்துட்டே இருக்கும். ஆனால் அந்த பனிஷ்மெண்ட் பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்டாக இருக்கும். நீங்க சும்மா சொல்றாங்க 8 மணிக்கெல்லாம் வந்து 8 மணி இவங்களுக்கு என்ன வேலை வெட்டியெல்லாம் செஞ்சு வர்றான், இப்படி தூக்கிட்டு இருக்கிறான், அவன் எழுப்பி சாப்பிடுறது. ஆனால் கர்த்தருக்காய் நீங்கள் உங்கள் நேரத்தை செலவு செய்து தேவனுடைய ஆலயத்திற்கு ஓடி தேடி நீங்கள் வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? நீங்கள் ஆபத்துகளில் இருக்கும் பொழுது அவர் ஆப்பனாய் ஓடி வந்து உங்களை பாதுகாக்கப்படுகிறார். நீங்க பாருங்களேன், நீங்க எந்த பிரச்சனைகளில் நீங்கள் அகப்பட்டுக் கொண்டு இருந்தாலும் கர்த்தரை நீங்கள் எப்படி வேகமாய் தேடி வந்து ஆண்டுக்கு ஓடி வருகிறீர்களோ, அதை காட்டிலும் அதிகமான வேகத்துல என் தேவனோட பிரச்சனைக்குள்ள ஓடி வருவோம்.
நீங்க ஆபத்துகளில் இருக்கும் பொழுது, நீங்க கண்ணீரின் பாதைகளில் இருக்கும் பொழுது, வேதனைகளில் இருக்கும் பொழுது, ஐயோ ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியலையே, நான் இப்படிப்பட்ட காரியத்தில் உண்மையாய் நான் இருக்கிறேனே, சர்ச்சுக்கு நான் சரியாய் போயிட்டு தானே ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே வாழ்க்கையில பிரச்சனை நீங்க கேட்கறதுக்கு கூட ஆண்டவர் விட மாட்டார். ஓடி வந்து உங்கள் ஆபத்துகளில் இருந்து உங்களை என்ன பண்ணுவாரு, பாதுகாக்க வல்லவராக. இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். நீ கர்த்தருக்கு உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் உங்களை பாதுகாப்பு. நான் இருக்கிறவங்க நான் கேட்க வச்சுக்கோங்க, யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கேட்டா இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனை இருக்கு. நம்ம பிரச்சனைகளை நினைத்து 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 தேவனை மறந்து போகிறோம். ஆக இந்த நாளில நான் உங்களுக்கு சொல்ற இன்னொரு அறிவுரை என்ன தெரியுமா, நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அதை மறந்து விடுங்கள். அதை நீங்கள் மறந்து விடும் பொழுது தேவன் அதை கையில் எடுத்துள்ளார். பாரமான யாவற்றையும் தேவனுடைய கரங்களில் கொடுத்து விட்டு ஆண்டவரே நீங்கள் என்னை வழி நடத்த ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில யாராவது ஒருவர் யோவான் 8ஆம் அதிகாரம் 1-11 வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன். யோவான் 1-11 ஒன்றொன்றாய் நீங்கள் வாசிங்க. இதுல ஒரு அருமையான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு தெரிய பண்ண போகிறார். அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார், அவர் கற்றுக் கொடுத்த காரியங்கள் நமக்கு என்ன, இதனால் என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து நாம் தியானிப்போம். யோவான் 8:1-11. இங்க பாத்தீங்கன்னா இயேசு ஒலிவ மலையிலிருந்து வந்து தேவாலயத்திற்கு வந்தார். எப்பொழுது வந்தார் ஆண்டவர்? காலையிலே தேவாலயத்திற்கு வந்தார். ஆண்டவர் வருவதற்கு முன்னாடி என்ன நடந்தது? தேவன் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்னாடி யார் கூடியிருந்தார்களாம்? ஜனங்கள் கூடியிருந்தார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, தேவன் வருவதற்கு முன்பதாக ஜனங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கூடி காத்து கொண்டிருந்தார்கள். அது அப்படியே ரிவர்ஸ்ல நம்ம சபை எடுத்து பாருங்கள். இங்கு பாஸ்டரியா வந்து தேவனுடைய பிள்ளைகள் வரும்படியாய் அவர் காத்து கொண்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், எப்படி நம்ம வாழ்க்கை இருக்கிறத பாத்தீங்களா? அப்ப அந்த நாளில என்ன நடந்தது என்று சொன்னால், தேவன் அவர்களோடு கூட பேச ஆரம்பித்தார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உங்களோடு கூட பேச ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தர் உங்கள் கரங்களை பிடிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களோடு கூட நடந்து வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெறுகிறார்கள். இதுதான் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். தேவன் வருவதற்கு முன்பதாய் அங்கே மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் காத்து கொண்டிருந்ததை அறிந்த தேவன் அவர்களுக்கு உபதேசம் பண்ண தொடங்கினார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அப்ப யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில தேவனை முன்வைத்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் காத்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்ய என்ன பண்ணுவாரு? ஸ்டார்ட் பண்ணிடுவார். So the first thing is come to the church in time and wait for the Lord. அப்படியில தேவன் வருவதற்கு முன்பதாய் நாம் கூடி வந்து தேவனுடைய சமூகத்துல அமர்ந்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை இந்த நாளில் என்னோடு கூட பேச போகிறது, என் உள்ளத்தில் இருக்கிற பாரங்களை இதை நீக்க போகிறது என்று சொல்லி ஆண்டவருக்காய் நீங்கள் காத்து இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இரண்டாவது அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபசாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே. ஆமென். இங்க ஒரு அருமையான ஒரு சம்பவம் நடக்கிறதை பார்க்கிறோம். நீங்க தேவனுக்காய் எழுதி பிரகாசிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, தேவனுடைய ஊழியத்தை நான் உண்மை உத்தமமாக செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது அங்க யார் வருவா? இமிடியேட்டா பிசாசு உள்ள வருவார். அவருடைய வேலை என்ன தெரியுமா? உங்களுடைய விசுவாசத்தை குலைக்கும்படியாக. நான் 8 மணிக்கெல்லாம் நீங்க சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் தொடங்கும். ஆனாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. தேவனுக்காக நீங்கள் வைராக்கியமாய் இருக்கும் பொழுது, யார் அதிகமாய் தேவனை தேடுகிறீர்களோ, யார் அதிகமாய் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ,
செய்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில பிசாசு ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான். அப்படிதான் இந்த இடத்துல பிசாசு ஒரு விபச்சார ஸ்திரீயை கையும் களவுமாய் பிடித்து கொண்டு வந்து என்ன நிறுத்துறாங்க? கரெக்டா யார் முன்னாடி பண்றாங்க? ஏசப்பா முன்னாடி வந்து நிறுத்துறாங்க. அவரை டிஸ்டர்ப் பண்ணும்படியாக வந்து நிறுத்துறாங்க. அவர் தேவையில்லாம அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணும்படியாக வந்து நிறுத்துறாங்க. உங்க வாழ்க்கையிலும் கர்த்தரை நீங்க பைபிள் வாசிக்க வேண்டும், நான் செபிக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாக நடக்க வேண்டும். இன்னைக்கு நான் யாருக்கும் கோபப்படக்கூடாது. நீங்க நடக்கும் போதுதான் அந்த காலையே ஸ்டார்ட் ஆகும். நமக்கு பிரச்சனையே அதுதான். ஏசப்பா நீங்க அதிகமா தேடும் பொழுது அன்னைக்கு தான் பிரச்சனை. நம்ம எல்லாம் ஒரு நல்லபடியா நடக்கணும், ஒரு காரியத்தை எல்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணுவோம். அன்னைக்கு தான் வெப்பம் பிசாசு ஆகும். ஆஹா ஓஹோ இந்த ஃபங்க்ஷனை பயங்கரமா நடத்துறாங்க பாத்தீங்களா? என்னப்பா யாரை சிந்தி விட்டு, யாரை முறுக்கி விட்டு, யாரை கிழிக்கிற பாரு, கார்மலாக்கிற பாரு சொல்லி என்ன பண்ணிடுவான்? அவருடைய வேலையை செய்ய ஆரம்பித்து விடுவான். அப்படியாய் தேவனுக்கு என்று அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்ய நினைக்கும் பொழுது இந்த விபச்சார ஸ்திரீயை கொண்டு வந்து ஆண்டவர் கொண்டதாய் நிறுத்தி அவர்கள் சும்மா மட்டும் இல்லை, ஆண்டவருக்கு உபதேசம் செய்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா? மோசே பிரமாணத்துல என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? யாரை கேட்கிறாங்க? ஏசப்பாட்ட கேட்கிறாங்க. மோசே பிரமாணத்துல சொல்லியிருக்கு, இந்த ஸ்திரீயை கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு ஆண்டவரே, இவளை கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆமென். இங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரிடத்திலிருந்து ஏதாவது தவறுதலை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, நீ ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிற, டெய்லி ஜெபம் பண்ற, சர்ச்சுக்கு 8 மணிக்கு தான் வரியா, உன்னை அவமானப்படுத்தி, உன்னை கேவலப்படுத்தி, உன்னை ஓடல திரிய விடுறதுதான் உன்னுடைய வேலை என்று சொல்லி அவன் போட்ட திட்டம் என்னவென்று சொன்னால் ஆண்டவரை அவமானப்படுத்த வேண்டும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் கர்த்தருக்காய் உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எழுப்பி பிரகாசிக்கும்படியாய் வருவீர்கள். ஆனா பிசாசு பிரச்சனையை கொண்டு வரும். ஆனா ஆண்டவர் இதை அருமையாய் கையாண்டார் தெரியுமா? ஆண்டவர் சொல்லு ஒரே ஒரு காரியம், அவள் என்ன சொன்னாலும் ஆண்டவர் அமைதியை கடைபிடித்தார். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். என்னோட சிஸ்டர் சொன்னாங்க, அவங்களும் என்ன பண்ற பாரு, உண்டுல நாக்கிற பாருனாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் நீங்க எல்லாம் ஒன்றுல நாக்க வேண்டாம், நீங்க சும்மா இருந்தா போதும், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார் என்று சொன்னேன். அந்த யுத்தத்தை ஆண்டவர் செய்து முடிக்கிறார். ஆமென். ஏன் தெரியுங்களா? சும்மா இருக்கிறது என்ன சொல்றாங்க? சும்மா இருந்தா யுத்தம் பண்ணணும். அடிக்கடி சொல்லியிருக்கேன், இந்த காரியத்தை சொல்லியிருக்கேன். காஞ்சிபுரத்துல போய் ஒருத்தர் சும்மா உட்காந்து காலாட்டி இருந்தா, சாப்பாடு வரல ஒன்றும் இல்லை, காலையில காலாட்டதான் மிச்சம், காலாட்டிட்டே தான் உட்காந்துரு. அப்ப சாயந்தரம் சொன்னாங்க, அறிவிட்ட முட்டா பயல, ஏடா சும்மா காலாட்டிட்டு தான் சாப்பாடு வராதா, போய் தறியில உட்காந்து காலாட்டு, அப்பதான் ஏதாவது பைசா கிடைக்கும் சாப்பிட முடியும்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட சும்மா இருக்குன்னு சொன்னா என்ன பண்ணக்கூடாது? ஐயோ பாசையா சும்மா இருக்குன்னு சொல்றாரு, போய் கையில கட்டிட்டு அமைதியா வீட்டுல, ஆண்டவரே சும்மா இருக்குன்னு சொன்னா எப்படி சும்மா இருக்க பாருங்க. அப்படி சும்மா இருந்தாலும் என்ன நடக்காது? தேவன் கிரியை செய்ய மாட்டார். தேவனுடைய சமூகத்துல நீங்கள் முழங்கால் படியிட்டு செபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த காரியத்துல நீர் எனக்கு விடுதலையை கொடுங்க, ஆண்டவரே இந்த காரியத்துல எனக்கு சமாதானத்தை கொடுங்க என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துல உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கிரியை செய்ய அழைப்பார். நீங்க அதை விட்டுட்டு அவளை நான் முடிய பிடிச்சி இருக்கிறான், அவன் முடிய பிடிச்சிக்க மாட்டாங்க, யார் கிரியை செய்வார்? ஏசப்பா கிரியை செய்வார். ஏசப்பா ஓரமா விலகி போயிட்டு அவர் வாட்ட தரையில அமைதியான டிராயிங் பண்ணி விளையாண்டுட்டு இருப்பார். நீங்க அதுதான் ஏசப்பா செய்யல. நீங்க என்ன வேணா பேசுங்க, ஆண்டவரே தரையில என்ன பண்ணிட்டு இருக்காரு, எதோ எழுதிட்டு இருக்காரு, என்ன எழுதுனா யாருக்குமே புரியல, அவ வாட்ட தீட்டு எப்படி இருக்கும் அவங்க சும்மா தான் நினைக்கிறீங்களா? அடுத்த வசனத்தை வாசிச்சு, நீங்க நல்லா ஒரு விஷயத்தை கவனிங்க. பிசாசு வந்து பிரச்சனையை மாத்திரம் கொண்டு வந்து விட மாட்டான், பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுட்டு மீண்டும் மாயவோட வெறுப்பேற்றுவோம். வெறுப்பேற்றதை பார்த்துருக்கீங்களா? நம்ம சும்மா இருப்போம், போனா மொட்டா பையன் சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம ஒரு வாட்டி ஆண்டுடைய பிள்ளை எதுவும் பேசக்கூடாது, அமைதியா போவோம். திருப்பி வந்து குத்துறேன் பண்ண 3 வாட்டி நம்மளால என்ன பண்ணுவாங்க? நானும் பார்த்துட்டு இருக்கேன், சும்மா நவாட்ட இருக்க வந்து என்ன பண்ற, சீக்கிட்ட பொழந்துவாங்க. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில என்ன பண்ணுவான்? அவங்க பாருங்க,
திருப்பி திருப்பி ரிப்பீட்டட்லி ஆண்டவர் என்ன பண்றாங்க, இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவரே இந்த பாருங்க, இந்த பொம்பளை நாங்க பிடிச்சு வந்திருக்கோம், சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, மோசே பிரமாணத்துல இப்படி சொல்லி இருக்கிறது, இவளை கல்லறிச்சு கொள்ள வேண்டுமே, ஆண்டவரே இது கொண்டு வந்து வச்சிருக்கிறோமே, திருப்பி 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 ரிப்பீட்டடா சொல்லி ஆண்டவரை வெறுப்பிச்சிருக்காங்க. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் அவர் மௌனமா இருந்து தேவனுடைய சமூகத்துல ஆண்டுடைய வார்த்தைக்காய் காத்து கொண்டிருந்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது என்று சொன்னால் பிசாசு உங்களை வெறுப்பேற்றலாம், உங்களை ஏதோ ஒரு பாவத்துல சிக்க வைக்க போறான்றதுக்கு அறிகுறி. நீங்க அந்த மாதிரி அறிகுறி வந்துச்சுன்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அமைதலோடு கூட ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை மாற்றம் என்னோட கையை செய்யணும், உங்களுடைய வார்த்தைக்காய் நான் காத்து கொண்டு இருக்கிறேன் சொல்லி தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேச ஆரம்பிப்பார். கர்த்தர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிய பண்ணும்படும்போது நீங்கள் அந்த காரியத்தை செய்யும் பொழுது அது ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். நீங்க அதுதான் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் அவங்க மீண்டும் இரிட்டேட் பண்ணும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அங்க எல்லாமே காலி. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பொம்பளை எல்லாம் கல்லறியணும்னு சொல்றீங்க, ரைட், சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீங்க யாரு நீதிமானோ அவன் எடுத்து ஃபர்ஸ்ட் கல்ல அடிக்கிறான்னு சொல்றாரு. ஒரே வார்த்தை சொல்லிட்டு என்ன பண்றாரு? மீண்டுமாய் அவருடைய வேலையை திருப்பி ஸ்டார்ட் பண்றாரு. நம்மள மாதிரி ஒரு வார்த்தைக்கு 10 வார்த்தை பேசுறது இல்லை. நீங்க ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, சில பேர்ட்ட ஐயோப்பா அவன் செத்தா சேகர் அவனை உண்டுலன்னு ஆக்கிடுவாங்க. அவங்க கத்தி கும்போட ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், நம்ம 20 வார்த்தை 30 வார்த்தை சர 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 வரும். ஆனால் தேவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அங்கு வந்து நின்ற அத்தனை கூட்டத்தாருடைய இருதயம் உடைக்கப்படும்படியான ஒரே ஒரு வார்த்தை. அப்ப யோசிச்சு பாருங்க, தேவனை அறிந்திருக்கிற நம்ம, தேவனை தெரிந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால் உங்கள் ஒரு வார்த்தை நம் இருதயத்தை மாற்ற கொடுப்பீங்க. இதனால நீங்க சாதாரணமான ஒரு அருமையான சாட்சி இந்த நாளில கேட்டோம். நான் இது வரைக்கும் நான் ஜெபம் பண்ணதே இல்லை, எனக்கு பயமா இருக்குது என்று சொல்லி பயந்து ஓடுனவர்கள் முன்பதாய் நானும் பயந்து போய் ஓரமா நிற்க மாட்டேன். உடைய நாமத்தினால அந்த மகளுக்கு நான் செபிக்க போகிறேன். அவருடைய விசுவாசம் அந்த நாளில அந்த வயிற்று வழியில அவஸ்தப்பட்ட அந்த மகளை என்ன பண்ணிருந்தது? சொஸ்தமாக்கியது. ஒரே ஒரு வார்த்தை நாமத்தினால் சொல்லுவாய் என்று சொன்னான், அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். நீ எங்கு சென்றாலும் சரி, இந்த உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் சரி, கர்த்தர் அங்கே உன்னை தனியாய் வேறு பிரித்து காட்டுவார். மற்றவர்களுக்கு நடக்காத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஒரு வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று சொன்னார். நீ தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நீ செய்ய வேண்டிய காரியத்தை, ஞானத்தை உனக்கு அவர் கட்டளையிட வருகிறார்கள். இந்த நாளில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மற்றையோடு நான் மானத்தோடு கூட வந்திருக்கிறோம். அதுவரை எல்லாரோடும் நான் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறேன், உதவி செய்வார் யாருமே இல்லை நீங்க நினைக்கலாம். தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்கள் தனிமையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர் நேர்த்தியாய் செம்மையாய் செய்திருக்கிறார். நம்மளுடைய புத்தி என்ன நினைக்கும், அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இதுவே எனக்கு அவ்வளவுதான், இதுவே என்னால ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க நினைப்பீங்க. அப்படிதான் அந்த ஸ்திரீயும் வந்து யோசித்து பாருங்க. நம்ம இவ்வளவு நேரம் மற்ற காரியங்களை குறித்து பேசணும். அந்த விபச்சார ஸ்திரீ தேவன் யார் என்றே தெரியாது, அவர் எப்படிப்பட்டவர் தெரியாது. ஆனா அவருடைய பாதத்தை வந்து நிற்க வச்சிருக்காங்க. அவர் கைகளை கட்டி கொண்டு தலைகளை குடிந்தவர்களாய் வேதனையோடு நான் சாக போகிறேன் என்கின்ற எண்ணத்தோடு கூட வந்து அவள் நின்று கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவளுக்கு சாதகமாய் சொல்லும் பொழுது அந்த இடத்துல எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும்ல. உங்களையும் அப்படிதான் அநேகம் செய்வாங்கல்ல, கூட்டிட்டு போய் உங்களை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, உங்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, உங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் செய்கிற எல்லா திட்டங்களையும் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையால முறியடிப்பார். இந்த நாளில கர்த்தருக்காய் உங்களை உண்மையாய் நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அன்னைக்கு அந்த விபச்சார ஸ்திரீ ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அங்கிருந்த அனைத்து கூட்டத்தாரையும் என்ன பண்ணிச்சு? மனம் உடையும்படியாய் செய்தது. கடைசியா என்ன நடந்தது தெரியுமா? வாசிங்க சிஸ்டர். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா பெரியவர்கள் மட்டும் வரல, அங்க யார் வந்திருக்காங்க? உட்கார்ந்திருக்க சிறியவர்கள் வந்திருக்காங்க. எதுக்கு? கல் எடுத்து அடிக்கிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, கல் அடிக்கிறது யாரெல்லாம் ஜாயின் பண்றாங்க?
இவங்களும் சேர்ந்து ஜாயின் பண்றாங்க. பெரியவங்க மட்டும் அல்ல, உங்க வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னா அந்த சின்ன வாண்டு கூட என்ன பண்ணுவோம், நம்மள ஏதாவது கேவலமா பேசிட்டு போவோம். நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாங்க, எவ்வளோ பேர் வந்தாலும் சரிடா, என் பிள்ளைகளை நீ ஒன்றும் செய்யவே முடியாது. ஏன் தெரியுமா? நான் அவளோடு கூட அமர்ந்திருக்கிறேன், அவளுடைய அருகாமையில நான் அமர்ந்திருக்கிறேன், அவளுக்கு நான் துணையா இருக்கும் பொழுது என்னை மீறி தான் நீங்க என்ன பண்ணணும், என் பிள்ளைய நீங்க டச் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை அந்த சின்ன பிள்ளைகளிருந்து பெரியோருடைய இருதயத்தை உடைக்கும்படியாய் செய்து அவர்களை மறுபேச்சு பேசாம என்ன பண்ணாங்க, அந்த இடத்தை விட்டு அப்படியே கடந்து போய்விட்டாங்க. ஒருவர் கூட நிக்கலங்க, ஒருத்தர் கூட நியாயம் இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல வாழ்கிற நீங்களும் நானும் பாவிகளாக தான் இருக்கிறோம். ஆண்டவருக்கு கூட என்னால மாற முடியாது. ஆனால் எனக்குள்ள ஒரு மாற்றங்கள் வேண்டும் என்றுதான் ஆண்டவர் அந்த நாளில் நம்மளோட வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையில நான் இப்படியே நான் இல்லாதபடி என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வேண்டும் அல்ல, எனக்குள்ள ஆண்டவரை நான் நேசிக்கிற பிள்ளையா இருந்தால் எனக்குள்ள அன்பு வேண்டும், எனக்குள்ள தாழ்மை வேண்டும், எனக்குள்ள பொறுமை வேண்டும், எனக்குள்ள சகிப்பின் தன்மை வேண்டும். இவை அனைத்தும் இருந்தால் மாத்திரம்தான் நான் ஆவிக்குரிய ஒழுக்கத்தோடு என் தேவனை நான் ஆராதிக்க முடியும். இப்படிப்பட்ட காரியத்தில் நான் தள்ளிவிடப்பட்டிருப்பேன் என்று சொன்னால், நான் இந்த காரியத்தை கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால், இந்த நாளில் கர்த்தருக்காய் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நடந்த காரியங்கள் என்ன? ஆமென். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த எல்லா பிரச்சனைகள், உங்களுக்குள்ள இருந்த எல்லா கஷ்டங்கள், உங்களை யாரெல்லாம் கல்லறிச்சு அடிக்க வேண்டி வந்தவங்க எல்லாரும் யாரும் என்ன பண்ணாரு, ஒரே ஒரு வார்த்தையில ஓட விட்டார். இப்ப யார் இருக்கிறா கடைசியா? ஆண்டவரும் குற்றம் சாட்டப்பட்ட பாவிகள் என்று உங்களை சொல்லிய நீங்களும் ஆண்டவர் மாத்திரம் தான் இருக்கிறீர்கள். ஒருவருக்கு ஒருவாய் நேருக்கு நேராக வந்திருக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் தலைகளை தூக்கி அந்த ஸ்திரீயை பார்த்து கேட்கிறாரு, ஸ்திரீயே உங்களை நிறைய குற்றம் சொல்ல வந்தாங்களே, அவங்களாம் இருக்கிறாங்களா போயிட்டாங்களா? ஆண்டவரே ஒருவரும் இல்லை ஆண்டவர், எல்லாரும் போயிட்டாங்க. உங்களை அவர்கள் குற்றம் சுமத்தினார்களா? இல்ல ஆண்டவரே குற்றம் சுமத்தல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை குற்றம் சுமத்தல, விசுவாசத்துக்கு போகணும், ஆனால் இனி அந்த தவறு செய்யாதே என்று சொல்கிறார். நீங்க நம்ம வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் கற்றுக்கொண்டு நிறுத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில யாரும் நீதிமான்கள் அல்ல, நம்ம தவறு செய்கிறவர்கள். ஆனால் கர்த்தர் இந்த நாளில சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நீ என்ன தவறுகள் செய்தாலும் நான் உன்னை நேசிக்கிறவனாய், நான் நேசிக்கிறவனாய் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் இந்த நாளில உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை தரும்படியாய், ஒரு பெரிய சமாதானத்தை தரும்படியாய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்தி உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி உங்களை தேற்றுகிறவராக. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வாரத்தோடு கூட வந்திருக்கலாம், வேதனையோடு கூட வந்திருக்கலாம். ஆண்டவரே என் வாழ்க்கையில நானும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன், தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில நான் காணப்படுகிறேன், வேதனையோடு கூட நான் காணப்படுகிறேன், எல்லாரும் என்னை துரத்தி விட்டாங்க. ஆண்டவரே என் வாழ்க்கை எப்படியாய் மாறப்போகிறது என்று தெரியலன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த நாளில் நான் ஒன்னு சொல்லட்டுமா, உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை ஒரு விஷயம் தெரியுமா, ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆண்டவரை நான் முழுமையாக நம்பினதுக்கு அப்புறமா என் வாழ்க்கை இன்னும் ஆசீர்வாதமே வரலையே பிரதர் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு இது ஒன்றும் பாரம் இருந்துச்சு ஆண்டவருக்கு செய்ய முடியாது. உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பாரம் இந்த நாளில் இருக்கும் என்று சொன்னார். ஐயோ பிரதர் நீங்க எல்லாம் சொல்றீங்க, ஆனால் என் உள்ளத்தினால அந்த பாரமே நமிழ்த்து கொண்டே இருக்கிறது. இந்த பாரத்தை என்னால தூக்கி எறிய முடியவில்லை. அந்த நாளோட நாளில் உங்களோட கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ அந்த பாரத்தை தூக்கி எறிந்து போட்டு தேவனை உள்ளத்துக்குள்ள முழுமையாய் நீ வைக்கும் பொழுது கர்த்தர் வாழ்க்கையை கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இந்த நாளில் அப்படிப்பட்ட பாரங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால், இந்த நாளில் கர்த்தர் இந்த வார்த்தை உங்களுக்காய் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அப்படிப்பட்ட பாரத்தை இந்த நாளில் தூக்கி எறிந்து, ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ள வாங்க ஆண்டவரே, முழுமையாய் நீங்க வாங்க ஆண்டவரே என்று சொல்லி, அது எந்த பாரமா இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகள் பாரமா இருக்கலாம், கடன் தொல்லையின் பாரமா இருக்கலாம், ஏதாவது இழந்த பாரமா இருக்கலாம், எந்த பாரமா இருந்தாலும் சரி, அதை முற்றிலுமாய் தூக்கி போட்டு ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் வருவதற்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமுள்ள பிள்ளைகளாய் அவருடைய காரியத்தை, அவருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில அவர் தருகிறவராய் இந்த நாளில் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுக்காய் நீங்கள் வாழும் பொழுது இந்த ஒழுங்கு
ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ள. சோ என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய இந்த எல்லா ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னான். தேவன் என்னுடைய பிரச்சனை சூழ்நிலையில என்னோட கூட வந்து அவர் நிற்க வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய வாழ்க்கையின் கஷ்ட நேரங்களில் கர்த்தரின் கரங்களை பிடித்து நடத்த வேண்டும் என்று சொன்னார். நான் சரியான நேரத்தில் அந்த ட்ரெயினை டிராவல் பண்ணி ஆக வேண்டும். இந்த ட்ரெயினை நீங்க டிராவல் பண்ணி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் தேவனுக்காய் உங்கள் வாழ்க்கையை முழுமையாய் நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தருக்காய் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில வந்து என்னை வழிநடத்துங்க என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ட்ரெயின் டிரைவராக இருக்கும் பொழுது யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில சேதம் வராது. என்ன தடைகள் வந்தாலும் தகர் தெரிந்து உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய டெஸ்டினேஷன்ல கர்த்தர் உங்களை அழகாய் சுகமாய் அற்புதமாய் சமாதானமாய் கொண்டு போய் அவர் சேர்க்க வல்லவராக. ஆகவே இந்த நாளில நான் சொன்ன இந்த காரியத்தை உங்கள் மனதுக்குள்ளதாய் வைத்து இந்த விபச்சார ஸ்திரியை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவரை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைத்தவர்கள் மத்தியில கர்த்தர் அவருக்கு மாத்திரம் விடுதலை தரல, அங்க வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் மாற்றினார். அவருடைய வார்த்தையினால உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய் வந்தவர்கள், அவர் எதிர்த்து நின்றவர்கள் எல்லாரையும் உங்கள் பாதபடியாய் ஆண்டவர் மாற்றி போடுவார். உங்களோடு சமாதானத்தோடு கூட அவருடைய ஆண்டவர் மாற்றி போடுவார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மாத்திரம்தான், தேவனுடைய ஒழுக்கத்தையும் அந்த டிசிப்ளின் உங்க வாழ்க்கையில கற்றுக்கொள்ளும் பொழுது, கடைபிடிக்கும் பொழுது நீங்க செஞ்சு பாருங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு சரியா 8 மணிக்கு ஓடி ஆவலோடு வந்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் தொடங்க ஆரம்பிக்கும். இந்த நாளில் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்த கர்த்தர் வல்லவராக. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். வார்த்தைகளோடு கூட பேசுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த கரம நேரம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய ஒழுக்கங்களை நாங்கள் எப்படி கற்றுப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆண்டவரே நாங்கள் தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழும் பொழுது தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தை செய்வது என்பதை நாங்கள் இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே கற்றுக்கொண்டது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, இதை எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க எங்கள் பிள்ளைகளை தேவ ஒழுக்கத்தில் வளர்க்கப்பட இந்த நாளில் பாஸ்டர் சொன்னது போல எங்கள் பிள்ளைகளை சண்டே கிளாஸ் ஊழியத்திற்கும் ஆண்டவரே வாலிப கூட்டத்திற்கும் இந்த பிள்ளைகள் வந்து தேவனை நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனுடைய அபிஷேகம் நிறைவாய் காணப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வந்த வண்ணமாய் அல்ல ஆண்டவரே, இந்த நாளில் ஒரு தெய்வீக சமாதானத்தோடு ஒரு தெய்வீக சந்தோஷத்தோடு இந்த நாளில் இவர்கள் கடந்து செல்லும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையில தேவ ஆசீர்வாதம் நிறைவாய் காணப்படும்படியாக, ஆண்டவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்கள் நீங்கும்படியாக, இவர்கள் குடும்பங்களில் பிரச்சனைகளை கொண்டு வந்து குடும்பத்தை உடைக்க எத்தனைக்கிற எல்லா பிசாசு கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி போடுகிறோம். இவருடைய தேவைகளை ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆண்டவரை நீர் ஆயத்தமாக இருக்கு. இதற்கு தடையா இருக்கிற பிசாசு கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால உடைக்கிற காலங்களில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை தாங்க, அவர் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் ஒரு வாழ்க்கையில நிறைவாய் கிடைப்பதற்கு தேவனுடைய உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலிருந்து ஒரு புதிய மாற்றத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில தேவனை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கரத்தை உச்சிதமாக எங்களை தாழ்த்தி ஏற்படுகிறோம். ஆண்டவரே மீதி இருக்கிற எல்லா நேரத்திலும் கிருபை சமாதானம் எங்களோடு கூட தங்கி இருக்கிறோம். பிள்ளைகளுடைய கரங்களில கொடுக்கிறோம். தேவனுடைய காரியத்தை உண்மை உத்தமமாய் ஒழுக்கத்தை கற்றுப்பிடிக்கிறவர்களாய் உண்மையாய் தேவனுக்காய் வாழ்கிற பிள்ளைகளாய் தங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாய் மாற்றுகிறார். மீதி இருக்கிற காரியங்கள் எங்களோடு கூட இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல கண்ணீரம் மூடும் தேவன் குருநிலமாய் நம்மளோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருந்த வார்த்தைகளை கேட்டீர்கள். தேவனுடைய வார்த்தை ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜீவபலியாய் உங்களை ஒப்புக்கொடுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறது. நீங்க தேவனுக்கு ஜீவபலியாய் ஒப்புக்கொடுப்பீர்கள் என்று சொன்னார். தேவன் நிச்சயமாய் உங்களை
ஒழுக்கத்தின்படியாய் கர்த்தர் நடத்த என் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று நீங்கள் வாழ்ந்து கர்த்தருக்கு மகிமையான பாத்திரங்களாய் காணப்பட கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். இந்த நாளிலும் கூட மீண்டும் ஒரு விஷயத்தாமே கண்களை மூடி நம்புகிறார். கர்த்தரிடத்தில் கரங்களை தூக்கி நம்புகிறார். ஆண்டவரே, இந்த நாளிலே ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த நாளிலே நான் தேவன் கைகளில் என்னை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனே, ஜீவபலியாய் என்னை மாற்றுங்க. என் தேவனுக்கான ஜீவபலியாய் மாற்றுங்க. இந்த சங்கீதக்காரனுடைய வசனத்தை நாங்கள் கேட்டோம். அப்பா, அவன் வளர்ந்ததும் விடாய்ந்ததுமான சூழலும் கண்ணீரற்றதான வேளையிலும் உம்மை வாஞ்சித்ததான மகனாய் காணப்பட்டான். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள பலியாய் எங்களையும் காணப்படுவதற்கு என் தேவனே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, நாங்கள் உமக்காய் வாழணும். உங்களுடைய நன்மைகளை நாங்கள் எண்ணி எண்ணி நாங்கள் உமக்காய் எங்களை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கரப்பிடித்து உமக்காய் வாழ உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை கரப்பிடித்து உமக்காய் வாழ உதவி செய்யுங்க. இயேசு சுவாமி, நாளிலிருந்து நாங்கள் கேட்ட தேவனுடைய வார்த்தையின்படியாய் நாங்கள் வாழணும். என் தேவனுக்கானவைகளிலே நாங்கள் முதலிடம் கொடுக்கிறவர்களாய் வாழணும். அப்பா, எங்களை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் கரம் பிடித்து எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்திருக்கிறேன் பிதாவே. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் எங்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையின்படியாக தேவன் தாமே உங்களை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உங்களுடைய பரிசுத்தநாமத்தை ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இயேசு